வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் தாமே இந்த இனிமையான நாளை நம் அனைவருக்குமாக பரிசளித்துள்ளார். இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் இவ்விடத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக கூடி வந்து தேவனுடைய வசனங்களையும் அவரை பற்றியதான செய்தியையும் நாம் இன்று கேட்கவிருக்கிறோம். கேட்கவிருக்கும் அநேக வசனங்களும் நம் வாழ்வில் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு ஜெயம் கொள்ளுதல். ஜெயம் கொள்ளுதல் இன்றைய செய்தியின் தலைப்பு. கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வில் உள்ள சவால்களையும் போராட்டங்களையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஜெயத்தை உணர்ந்து விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் எழுந்து செயல்பட தேவனின் வேத வசனம் அவசியமாக இருக்கிறது. எனவேதான் அந்த வேத வசனங்களோடு கூட எழும்புவதாக இன்றைய தலைப்பு ஜெயம் கொண்டு எழும்புதல், ஜெயம் கொள்ளுதல் என்பதாக இருக்கிறது. இந்த ஜெயம் எப்போ கிடைக்குதுன்னா, நாம் கிறிஸ்தவர்களாக மாறியவுடன் கிடைக்குதா? அப்படி இல்லை. கிறிஸ்தவர்களாக மாறியவுடன் ஜெயம் கொள்ள முடியாது. நாம் தேவனை தெரிந்து கொள்ள முன்வரும் பொழுது நாம் ஜெயம் கொள்ளுகின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை அறிந்து நாம் முன்னேறும் பொழுது ஜெயத்தோடு கூட முன்னேறுகிறோம். எனவே இன்று ஒரு 4 தலைப்பின் கீழாக இந்த ஜெயம் கொள்ளுதலை பற்றி நாம் அறியவிருக்கிறோம். ஜெயத்தின் அவசியம் என்ன? ஜெயம் எதனால் வருகிறது? ஜெயம் கொண்டு எழும்புதல் என்றால் என்ன? ஜெயம் உள்ள வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள். இப்படி ஒரு 4 தலைப்பின் கீழாக நாம் இன்று வசனங்களையும் வார்த்தைகளையும் பார்க்க உள்ளோம். முதலாவதாக ஜெயத்தின் அவசியம். ஜெயத்தின் அவசியம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்துள்ளோம். மனிதர்களாக பிறந்தாலே தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சவால்களை சந்திப்பது இயல்பாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ ஒருபடி மேலாக அதிலும் அதிகமான சவால்களை நாம் சந்திக்க வேண்டியுள்ளது. குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதியினால் வரும் அநேக காரியங்கள், சோர்வு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவி குறித்ததான போராட்டம். ஆவி குறித்ததான போராட்டம். இப்பேற்பட்ட சவால்களை கிறிஸ்தவர்கள் தாண்டி வர அவர்கள் கீழ்ப்படியப்பட்டுள்ளார்கள். எனவே இத்தகைய சவால்களை அவர்கள் தாண்டி வர வேண்டும் என்றால் அவர்கள் ஜெயம் கொண்டு எழுந்து வர வேண்டும். ஜெயம் கொண்டு எழுந்து வர வேண்டும். அவ்வாறாக இருக்கும் பொழுதுதான் வாழ்வில் நாம் காணுகின்ற அநேக பிரச்சனைகளையும் நம்மால் தாண்டி வர முடியும். இவற்றிற்கு மத்தியில் நாம் சாதாரண உலகத்தில் இந்த சாதாரண புவி குறித்ததான இந்த காரியங்களில் உரியவர்களாக தோற்று விடாமல் இருக்கவே நம்மை இக்கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒருவராக தேவன் தேர்வு செய்துள்ளார். எனவே நம்ம எல்லாருமே நம்மளை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பணும் இன்றைய நாளில். என்னன்னா, நாம் இன்றைய தினத்தில் இந்த காரியத்தில் தோற்றுவிட்டோமா? இந்த ஜெயம் கொள்ளுகிற காரியத்தில் நாம் தோற்றுவிட்டோமா? அவ்வாறு தோற்றுவிட்டால் அதிலிருந்து எவ்வாறு நாம் மீண்டு எழுவது? எவ்வாறாக மீண்டும் நாம் ஜெயம் கொண்டு எழ முடியும்? வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோமா? ரோமர் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம் நான் வாசிக்கின்றேன். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம் நோட் பண்ணிக்கோங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எவை எல்லாவற்றிலும்? அப்படி அதற்கு மேலே இருக்கக்கூடிய வசனத்துக்கு போவோம். 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு காலத்தில் ஜெயம் கொண்ட பிள்ளைகளாக இருந்திருப்போம். தேவனை பற்றி புதிதாக தெரிந்திருப்போம். கிறிஸ்தவத்திற்குள்ளாக வந்து இருப்போம். அநேக இடத்தில் தேவனை பற்றி நாம் பேசியிருப்போம். அப்போ ஒரு ஜெயம் கொண்ட வாலிபர்களாக, ஜெயம் கொண்ட பிள்ளைகளாக இருந்திருப்போம். ஆனால் நாள் போக போக அந்த ஜெயம் குறையுது. நாள் போக போக அந்த ஜெயம் குறையுது. கிறிஸ்தவத்திலிருந்து கீழே போயிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது.
ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்தேன், இவ்வளோ வல்லமையாக இருந்தேன், இவ்வளோ கம்பீரமாக இருந்தேன், தேவனை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுனேன்னா இப்போ நாளாக கீழே போயிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதனால் கீழே போகிறோம்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? எதன் காரணமாக நாம் தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்த்ததுண்டா? எதன் விளைவாக நாம் தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம்? ஆனால் எல்லாவற்றிலும் யாரால ஜெயம் கொண்டோன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவால தான். இயேசுவால தான் எல்லா காரியத்தையும் நாம் தாண்டி வந்தோம். தாண்டி வந்த நாம் தான் இன்னைக்கு வியாகுலப்பட்டு கீழே போயிட்டு இருக்கோம். அந்த ஜெயம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. இத்தகைய அநேக காரியத்திலிருந்து நம்மை மீட்டு மிகவும் அன்பு கூர்ந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த அன்பு எது என்று அறியாமல் புரிதல் அற்றவர்களாக கண்ணில் காணும் அநேக காரியங்களையும் அன்பென்று எண்ணி விழுவதே மனிதனுக்கு ஒரு விளையாட்டாக உள்ளது. யார் அன்பு காட்டினாலும் நம்பிடுவாங்க, எல்லா அன்பையும் நம்பிடுவாங்க. உண்மையான அன்பு எது என்று அவர்கள் உணர்வது அல்ல. இதில் அதிகமாக விழுறவங்க யாருன்னு பார்த்தா வாலிபர்கள், மாணவர்கள், மாணவிகள், கல்லூரி மாணவிகள். இவர்கள் தான் அன்பு என்றால் என்னவென்று அறியாமல் உடனடியாக விடுவது. உண்மையான அன்பு எவ்விடத்திலிருந்து வருகிறது, அன்பு என்றால் என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்வதல்ல. நாம் இன்று உலகத்திற்குறித்தான அன்பை குறித்து பேசவில்லை, தேவன் நம்மீது கொண்ட அன்பை குறித்து பேசுகின்றோம். உலக காரியத்தில் ஒருவர் நம்மோடு கூட நடிப்பதை நாம் அன்பு என்று எண்ணிவிடுகின்றோம். ஆனால் உண்மையான அன்பு யாரிடத்தில் வருகிறது என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து. அவர் நம்மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் வகையில் தன்னிடத்தில் இறுதியாக இருந்த ஒன்றையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு விட்டார், அல்லது நம்மிடத்தில் அழைத்து விட்டார். நாம் வேதாகமத்தில் படித்திருப்போம், இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க இடமில்லாதிருந்த ஒருவர். தலை சாய்க்க கூட இடமில்லை. அவரிடத்தில் கடைசியாக ஒன்று தான் இருந்து, அவரோட உயிர். அந்த உயிரை யாருக்காக கொடுத்துட்டார்னா, பாவிகள், அயோக்கியர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், துன்பத்தை அனுதினமும் ஏறெடுத்து பண்ணக்கூடிய நமக்காக தன்னுடைய உயிரை அவர் கொடுத்து. அது ஒன்று தான் அவர்கிட்ட இருந்து, வேற ஒன்றுமே இல்லை. சிலுவையில் போகும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் கூட பறிக்கப்பட்டது. அவருடைய வஸ்திரங்கள் கூட பறிக்கப்பட்ட, அவர் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது அப்பவும் அவரை விடலை. அவர்கிட்ட கடைசியாக இருந்த உயிர், அதை ஒன்றை மட்டும் கொடுத்து, அவர் நம்மீது விட்ட அன்பின் விளைவாக அது ஒன்றை மட்டும் கொடுத்து நமக்கான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றைய 2025 ஆண்டு கலியுகம்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், பொய்யை அன்பென்று எண்ணி அநேகரும் தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் நம்மீது வைத்த அன்பு அப்பேற்பட்ட அன்பல்ல, அது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அன்பாக இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இது 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதிய வார்த்தையாக இருக்கிறது. இன்று 2025 ஆண்டு கொஞ்சமே வித்தியாசமாக இன்னொரு 3 காரியங்கள் கூட இதற்குள்ளாக வந்திருக்கு. இந்த 3 காரியங்கள் தான் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது, நம்முடைய ஜெயத்தை குறைக்கிறது. அப்படி ஒரு 3 பேர் இங்கே ஆட் ஆகியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா, ஒருத்தர் ஆசை, இன்னொருத்தர் சோர்வு, 3வது நபர் யாரு? சந்தேகம். ஆசை, சோர்வு, சந்தேகம். இல்லை, அந்த முதல் நபர் ஆசை ரொம்ப மோசமான ஒரு நபர். யாருக்கு எப்போ வேண்டுமானாலும் வரலாம், எதன் மீது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அதனுடைய விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். எனவே இந்த 3 வரிகளை கூட நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஆசை, சோர்வு, சந்தேகம். இந்த ஆசையினால அநேகர் தங்களுடைய ஜெயத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த ஆசையினால அநேகர் வேதாகமத்தில் உள்ள மனிதர்களை குறித்து மட்டும்தான் நாம் இங்கு பார்க்கிறோமே தவிர உலக காரியத்திற்கு உண்டான இன்றைய காலகட்டத்தில் இருப்பவர்களை பற்றி அல்ல. வேதாகமத்திற்குள்ளாகவே ஆசையின் காரணமாக அநேக காரியங்களையும் தங்கள் வாழ்வை கூட இழந்த நபர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆசை மிகவும் மோசமான ஒரு நபராக இருக்கிறான்.
இந்த ஆசை. அவன் யாருக்குள்ள எல்லாம் போறான்னு பார்ப்போமா? ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம். இங்கு ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அவர் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே ஒரு ஆசையினால விட்டு கொடுத்த ஒரு நபர். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திரித்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். 2 நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏசா, இன்னொருத்தர் யாக்கோபு. ஏசா, யாக்கோபு இவங்க ஈசாக்கு மற்றும் ரெபேக்காவுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். இந்த யாக்கோபு இந்த ஏசா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, இவர் வேட்டையில் சிறந்தவராக இருக்கிறார். வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் வந்தால் இன்னொருத்தர் யாருன்னா யாக்கோபு. இந்த யாக்கோபு ஒரு கூடாரவாசின்னு சொல்லலாம். கூடாரவாசினா கூடாரத்துக்குள்ளே கடைசிவரை இருப்பார்னு அர்த்தம் இல்லை. அதை சுற்றியும் தன் குடியிருப்பை சுற்றியுமே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் யாக்கோபு. இந்த ஏசாக்கு தான் சேஷ்ட புத்திர அந்த இடம் கிடைக்குது. அதை அவர் யார்கிட்ட விட்டு கொடுத்துறாருன்னா யாக்கோபு. எதற்காக விட்டு கொடுத்தார் நம்ம வாசிச்சா ரொம்ப சொச்சமாக இருக்கும். வாசிப்போமா? 29வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கின்றேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஆசை உள்ள வருது. ஒரு சின்ன காரியத்து மேலே கொண்ட ஆசை தான். இன்னைக்கு வேதாகமத்திலே இப்படி பேரை கொண்டு எழுத வச்சுட்டு ஒரு சின்ன ஆசை தான். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைச்சு கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். எப்படி அதை பயன்படுத்துகிறாரு பாருங்க. அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு, அந்த ஆசையை யார் பயன்படுத்தி கொள்கிறாங்கன்னு பார்த்தா யாக்கோபு. இதே போல தான் இன்றைய நாளடைவில் மனிதனுக்கு எழக்கூடிய ஆசையை அநேகர் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதன் வாயிலாக அவர்கள் லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு ஆசை வந்துட்டுனா அதை எப்படி இன்னொருவர் பயன்படுத்தி அவர் வாழை சீரழிக்கிறார்னு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டு விட்டான். ஆனால் எதற்காக விற்றான்னு பார்த்தீங்கன்னா, சொற்ப காரியம். எதற்காக? சொற்ப காரியம். அப்பத்திற்காகவும் பயிற்றங்கூழுக்காகவும் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போடலாம். அன்றைய தினம் அவனுக்கு அது வேல்யூ இல்லாமல் தெரிஞ்சிருக்கலாம். அதனால் அவனுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இருக்குன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விற்று போட்டதற்கு பின்பாகத்தான் அதனுடைய உண்மையான வேல்யூ அவனுக்கு கட்டாயம் புரிந்திருக்கும். இவ்வாறாக ஆசை அப்பேற்பட்ட காரியத்தை ஒரு சொற்ப விஷயத்திற்காக விற்க வைத்தது. இந்த ஆசைங்கிறவன் எப்பேற்பட்ட ஒரு விரோதி பாருங்க. அது வந்துட்டுனா எல்லாருடைய வாழ்வு விவாது தான். சொற்ப காரியங்களுக்காக அநேக காரியத்தை இழக்க செய்யக்கூடியது. அவரோட போல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு இன்று நேரம் இருக்காது. இன்னொரு நபரை கூட அதனால பார்ப்போம். சிம்சோன். இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தா சிம்சோன். நியாயாதிபதிகளை திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கின்றேன். அதற்கு பின்பு அவன் சோரோக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாக இருந்தான். இந்த ஒரு வரியிலே புரிஞ்சிருக்கோம் விஷயம் எங்கே போகுதுன்னு. ஸ்நேகம், அதாவது காதல். ஒரு ஸ்திரீ மேலே கொண்ட காதல் சிம்சோனுக்கு. ஒரு ஸ்திரீயின் மீது காதல் வருகிறது.
அவள் அந்த காதலை எவ்வாறாக பயன்படுத்தி கொண்டு, அந்த ஆசைன்னு சொல்லலாம், அந்த ஆசையை பயன்படுத்தி கொண்டு சிம்சோனை ஒன்றுமே இல்லாத மனிதனாக ஆக்கி விடுகிறார். பெரிய வீரன், பெரிய வீரன், எத்தனை பேர் வந்தாலும் துணிந்து நிற்கக்கூடிய ஒரு வீரன் ஆசையின் விளைவாக தன்னுடைய வீரத்தை இழக்கின்றான். பெலிஸ்தரின் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்திரீயை கூப்பிட்டு, நாங்கள் ஒரு ஆளுக்கு 1100 வெள்ளிக்காசு வச்சு தாரோம், நீ என்ன பண்ணுறேன்னா சிம்சோனை எப்படியாவது கெட்டி போடு, சிம்சோனுடைய அந்த வீரம் எப்படி வந்துன்னு தெரிஞ்சுக்கோன்னு. இவர் 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டே இருக்கா. சிம்சோனை கயிறால் கெட்டி போடுறா, அவர் அந்த ஆள் சொல்கிறாரு, இன்னொரு வகை சொல்கிறாரு, ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இறுதி அவர் தன்னுடைய வலிமை எதில் வருதுன்னு உண்மையை சொல்கிறாரு. இந்த சிம்சோன் யாருன்னா, நஸ்ரேய விரதம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நஸ்ரேயனாகிய சிம்சோன். இப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கும்போது நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஊருடைய பேரை சொல்கிறாங்க, நஸ்ரேயன். ஆனால் இந்த சிம்சோன் என்னன்னா, நஸ்ரேய விரதம் இருந்த ஒரு சிம்சோன். இவருடைய முழு பலமும் இவருடைய தலை மயிரில் இருக்குது, இவருடைய முழு பலமும். அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாருன்னா, அதை கத்தரித்து போடுகிறாள். எனவே சிம்சோன் தன்னுடைய பலத்தை இழக்கிறார். அப்பேற்பட்ட மாவீரன் கடைசியில் பெலிஸ்தேரிடத்தில் மண்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதற்கு விளைவு எதுவாக இருக்கிறது என்று கேட்டால் ஆசை. இவ்வாறாக வேதாகம மனிதர்களே இந்த ஆசைக்கு பலியாக இருக்கும் பட்சத்தில் உலக காரியத்திற்குள்ளாக வாழ்கின்ற மனிதர்கள் எவ்வாறு அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் தாண்டி தப்பித்தால் மட்டுமே இந்த ஜெயம் அவர்களை சென்று சேருகிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் ஒருவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவனாக ஜெயம் கொண்டு எழும்ப வேண்டும் என்றால் அவன் ஆசையை விட்டு விலகிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆசை என்பது பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் துன்பப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, ஆசையை குறித்து பார்த்தோம், ஆசையினால் விழுந்த நபர்களையும் பார்த்தோம், அது அநேகரையும் தாக்கி கொண்டு தான் இருக்குது. அதற்கடுத்து இன்னொருத்தன் இருக்கான், அது யாருன்னு பார்த்தா சோர்வு. அது யாருன்னு பார்த்தா சோர்வு. சபையில் கூட பார்க்க முடியும், வேதாகமத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது சோர்வின் காரணமாக அநேகர் கண் உறங்குவதே. எனவே அந்த சோர்வுங்கிறவன் அவனும் அப்படிதான், யாரையுமே பாரபட்சம் பார்க்கறதில்ல, டக்குன்னு வந்துடுவான். நல்லா உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்போம், 2 கண்ணும் 1 செகண்டில் மூடிடும். இந்த சோர்வுங்கிறவன் நிறைய பேரை வேதாகமத்தில் துன்பப்படுத்தி இருக்கிறான். அதில் ஒரு நபரை பற்றி பார்ப்போமா? யோனா 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யோனாவை கூட சோர்வு விட்டு வைக்கல. அது எப்பேற்பட்ட வேலை செய்துன்னா, தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தையை கூட அவர் புறக்கணிக்கிறார். தேவன் ஒன்று சொல்றாரு, ஆனால் அவர் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொன்று பண்றாரு. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்க வைக்குது அந்த சோர்வு. அப்பேற்பட்ட காரியம். ஃபர்ஸ்ட் ஆசையை குறித்து பார்த்தோம், இப்போ நம்ம சோர்வை குறித்து பார்க்க போகிறோம். 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர் எதுக்கு ஃபர்ஸ்ட் மீனோட வயிற்றுக்கு போறாரு? யோனா தேவன் ஒரு இடத்துக்கு போறதுக்காக அவருக்கு ஒரு கட்டளை இடுறாரு. ஆனால் நம்ம யோனா என்ன பண்றாரு? அவர் என்ன சொல்லி நான் என்ன கேட்கறதுக்கு, அப்படிதானே? அவர் என்ன சொல்லி நான் என்ன கேட்கறதுக்கு. சோர்வின் விளைவாக எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன். போட்டில் ஏறிட்டாரு, போட்டுக்கு போயிட்டே இருக்குது, கடல் சீற்றம், பெரிய சீற்றமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, யாருனால இந்த துன்பம் வருது, நாங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் எழும்புது, யாருனால தேவன் இப்படி நம்மளை சோதிக்கிறாருன்னு உடனே சீட்டு குலுக்கி போடுறாங்க. அவரோட பேர் வந்தாச்சு, யோனாவோட பேர். யோனா என்ன சொல்கிறாரு? என்னை கடலில் பேசாமல் தூக்கி போட்டுருங்க, என்ன கடலில் தூக்கி போட்டுருங்க. இவங்களாம் சொன்னதை அப்படி பண்ணுறாங்க, கடலில் தூக்கி போடுறாங்க. விளைவாக என்ன பண்ணுது? ஒரு மீன் வந்து விழுங்குது. 3 நாள் அந்த மீனோட வயிற்றுலேயே கிடக்கிறாரு. சோர்வு. அங்கே இடத்துக்கு போக பிடிக்கலை அவருக்கு, அந்த இடத்துக்கு போக பிடிக்கலை. தேவன் சொன்னதற்கு எதிர்மாறாக பண்ணுறாரு. தேவன் சூப்பராக ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. 3 நாள் மீனோட வயத்தில் சந்தோஷமாக இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு. தேவ மனிதர்களை கூட சோர்வு விட்டு வைக்கவில்லை. சக மனிதர்களாகிய நமக்கு எவ்வாறு அது வராமல் இருக்கும்? அது எல்லாரையும் சந்திக்கும் சோர்வு. முதலாவதாக ஆசையை பார்த்தோம், 2வதாக சோர்வை பார்த்தோம், 3வது காரியம். இந்த காரியம் வந்துட்டு நான் எழும்ப ரொம்ப கஷ்டம். இவன் ரொம்ப பொல்லாப்பு நிறைந்த ஒரு மனிதன், இந்த காரியத்திற்குரியவன். யார்னா இவன் பேர் தான் சந்தேகம். இந்த சந்தேகம் தேவனுடைய சீஷர்களை கூட விட்டு வைக்கவில்லை. தேவன் மீது கொண்ட சந்தேகம். இது மனிதர்களாகிய நம் மீதும் அவ்வாறு தான் ஒரு சந்தேகம் வருகிறது. ஜெபம் பண்ணுறோம், ஒரு தேவை இருக்குது, பிதாவின் இடத்தில் கேட்குறோம்,
இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்குறோம், ஜெபத்தின் வாயிலாக கேட்கணும், கேட்ட உடனே நடந்துடணும்னு நினைப்போம். சுவிட்சு போட்டால் எப்படி ஃபேன் சுற்றுதோ, சுவிட்சு போட்டால் எப்படி லைட் எரியுதோ, அதுபோல் தேவனிடத்தில் கேட்டால் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். அவ்வாறு நடக்காத பட்சத்தில் என்ன எழுகிறது என்று பார்த்தால், முதலாவது எழுவதே சந்தேகம். நான் சொன்னது எதுவுமே இவர் செஞ்சு தர மாட்டேங்கிறாரே, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேனே, இவ்வளோ துன்பப்படுறேனே, ஆனால் இந்த தேவன் செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரே, இவர் உண்மையிலேயே இருக்காரா? தேவன் உண்மையிலேயே இருக்கிறாரா? அவருக்கு என் மேலே பாசம் இருக்குதா? சந்தேகம் எழத் தொடங்குகிறது. இந்த சந்தேகம் வந்துட்டுனா அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இந்த சுகர் மூலமாக புண்ணு வந்தவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன டாட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆகி அழுகி அதில் துர்நாற்றம் வந்து கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுபோல் தான் சந்தேகம் ஒரு சிறு புள்ளியாக மனதில் தோண்டும் பொழுது அது சிறு சிறு காரியங்களுக்குள்ளாகவும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சந்தேகம் பெருசாகி 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 தேவனுடைய ஜெயத்திலிருந்து நம்மை புறம்பே தள்ளுகிறது. ஜெயமற்ற ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். அதுபோல வந்த ஒருவர் பேர் தான் யூதாஸ். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா காட்டி கொடுத்த ஒரு நபர் யூதாஸ். மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கின்றேன், எல்லாரும் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்குது, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்குது. ஆசைக்கு நல்ல ஒரு கிஃப்ட் இருக்குது, சோர்வுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் இருக்குது, கடைசியாக சந்தேகத்துக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த சந்தேகத்தை தன்னுக்குள்ளாக கொண்டு வந்த மனிதனுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் நாண்டு கொண்டு செத்தான். இன்னொரு சைடு பார்த்தோன்னா பயறு வெடித்து செத்தான்னு போட்டிருக்கோம். இந்த யூதாஸுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடு, நான் உனக்கு வெள்ளி காசுகளை தாரேன். ஆனால் எல்லா வேதாத்தில் எல்லா மனிதர்களையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு காரியம்தான் கீழே கொண்டு போயிருக்கோம். ஆனால் அந்த யூதாஸ் காரியத்தை மட்டுமே இந்த 3 விஷயங்களுமே தாக்கியிருக்கோம். ஆசையும் தாக்கியிருக்கும், சோர்வும் தாக்கியிருக்கும், சந்தேகமும் தாக்கியிருக்கும். 3 காரியத்திற்கு உள்ளாக அடிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான் இந்த யூதாஸ் காரியம். முதலாவதாக ஆசை உள்ளவரது, வெள்ளிக்காசின் மீது கொண்டான ஒரு ஆசை. நீ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடு, இந்த வெள்ளி காசுகளுக்கெல்லாம் நீ உடையவனாக இருப்பாய், காட்டி கொடுக்கிறாரு. சோர்வு, எதன் வாயிலாக சோர்வு? தேவன் மீது கொண்ட நம்பிக்கையின் மீது கொண்ட சோர்வு அவ்வாறு காட்டி கொடுக்க தூண்டுகிறது. இறுதியாக சந்தேகம், சந்தேகத்தின் வாயிலாக தேவன் மீதான நம்பிக்கையை இழக்கிறார், காட்டி கொடுக்கிறார். எல்லா காரியங்களும் உட்கொண்டு வந்து கடைசி அவருக்கு கிடைத்த பரிசு நாண்டு கொண்டு செத்தார்னு நம்மளால் வாசிக்க முடியுது. எனவே இந்த சந்தேகம் ஒரு மனிதனுக்கு உள்ளாக வரும் பொழுது அது அவனுக்கு மரணத்தை கூட விளைவிக்கும் என்பதற்கு இந்த யூதாஸ் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இந்த சந்தேகமும் குற்ற உணர்ச்சியும் தான் கடைசியில் என்ன பண்ணுது? தற்கொலைக்கு முன் கொண்டு வருது. நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் வாசிப்பதுண்டு, செய்த தவறுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாமே தவிர தேவன் தண்டிக்கிற தேவன் நம்ம எங்கேயுமே படிக்கிறதில்லை. மனமுருகி கேட்கும் பொழுது அவர் மன்னிப்பை பரிசளிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த யூதாஸ் செய்த தவறுக்கு அவரால் மன்னிப்பு கேட்க முடியலை, தவறான முடிவை தேர்ந்தெடுக்கிறாரு. இன்றைய சமுதாயத்தில் அநேகர் இவ்வாறு தவறான முடிவை தேர்ந்தெடுப்பதை நாம் நம்முடைய கண்களால் பார்ப்பதுண்டு. ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதற்கான மன்னிப்பை தேடிக்கொள்வதல்ல, அவர்கள் தவறான முடிவை மேற்கொள்கிறார்கள். அவ்வாறு தவறான முடிவிற்கு முன் வருகிற எவரும் கிறிஸ்தவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கூறியதன்படி கிறிஸ்தவர்களுக்கு மன்னிப்பு கட்டாயம் உண்டு. மனமுருகி கேட்கும் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு அளிக்கப்படுகிறது. அந்த பாதையை தேர்ந்தெடுக்காமல் தங்களுக்கான முடிவை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. தேவனிடத்திலும் பரலோகத்திலும் அவர்களுக்கு கட்டாயம் இடம் இல்லை. எனவே இந்த சந்தேகம் ஒரு மனிதனுக்கு உள்ளாக வந்துனா அவனை ஒரேடியாக ஜெயத்தை விட்டு பின்னோக்கி செல்கிறது. எனவே இந்த ஆசை, சோர்வு, சந்தேகம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு விஷம் நிறைந்த செயல்களாக இருக்கிறது. நாம் எக்காரணம் கொண்டும் இக்காரியங்களுக்கு உள்வராமல் இருக்க வேண்டும். அடுத்த இன்னொரு தலைப்பின் கீழாக பார்ப்போம். முதலாவது தலைப்பு எதற்கு கீழாக பார்த்தோம் என்று கேட்டால் ஜெயத்தின் அவசியத்தை குறித்து பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக ஜெயம் எதனால் வருகிறது என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். ஜெயம் எதனால் வருகிறது? ஜெயம் என்பது சொந்த பலத்தால் வரக்கூடிய ஒரு காரியம் அல்ல. சிலுவையின் மூலமாக கிறிஸ்துவால் நமக்கு கிடைத்த ஒரு காரியமாக இருக்கிறது இந்த ஜெயம் என சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். இது நம்மால் வர முடியாது.
சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கம்பீரமானவன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதன், எப்பொழுதும் ஜெயத்தோடு இருப்பேன் என்று. ஆனால் இந்த ஜெயம் என்பது தேவனால் வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சிலுவையின் மூலமாக கிறிஸ்துவால் நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பரிசே இந்த ஜெயமாக இருக்கிறது. இந்த ஜெயத்திற்கு கீழாக ஜெயம் என்றால் என்ன, ஜெயம் எதனால் வருகிறது என்னும் காரணத்தின் கீழாக ஒரு 3 பகுதிகளாக பிரித்து நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவதாக இந்த ஜெயம் எதனால் வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வாயிலாக நாம் ஜெயம் கொண்டவர்களாக எவ்வாறு இருக்க முடியும்? சாத்தானின் சகல குற்றச்சாட்டையும் பாவத்தின் பிடியையும் முறியடித்து இயேசுவின் விலைமதிப்பெற்ற இரத்தத்தின் வாயிலாக நாம் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக முதலாவதாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 12:11 நான் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் 12:11வது வசனத்தை வாசிக்கின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தார் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால். எந்த ஒரு பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் அவர் யாரை ஜெயித்தார்? சாத்தானை ஜெயித்தார். அப்போ இந்த ஜெயம் எங்கிருந்து வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலிருந்து நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்றும் நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இடையேயான ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேவனுக்குள்ளாக வந்து வேத வசனங்களை வாசித்து மேல்நோக்கி சென்ற ஜெயத்தோடு கூட எழும்பிய கிறிஸ்தவர்கள் இன்று கீழ்நோக்கி போகாது இருக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தை இறுக்கமாக கை கொண்டவர்களாக இருக்க முடியும். 2வது பகுதிக்குள்ளாக போவோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் விளைவாக நாம் எவ்வாறு ஜெயத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழும்பும் போது நமக்கு பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்ட சாத்தானின் அதிகாரம் முறியடிக்கப்பட்டது. அதிகாரம் முடிவுற்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் வாயிலாக நமக்கு ஜெயம் கிடைக்குது. அப்பொழுதே சாத்தானின் ஜெயம் அங்கு முறியடிக்கப்படுகிறது. சாத்தானின் அதிகாரம் அங்கு முறியடிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். எல்லாரும் வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15 நான் வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 15:57வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சாத்தானால ஜெயம் வரல, நண்பனால ஜெயம் வரல, எனக்கு பிடித்த ஆக்டரால் எனக்கு ஜெயம் வரல, அது விளையாட்டு வீரர்களால் ஜெயம் வரதா இல்லை. அப்போ ஜெயம் என்கிறது உலக காரியத்திற்கு உரித்ததான ஒன்று அல்ல. அது தேவனால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவ்வாறு ஜெயம் கொண்டு நாம் உற்சாகமாக இருக்க வேண்டுமென்றால் ஆவிக்குறித்தான விஷயங்களுக்குள்ளாக நாம் வளர வேண்டும். ஆவிக்குறித்தான விஷயங்களுக்கு உள்ளாக நாம் வளர வேண்டும். பலர் எங்கே போய் கேட்குறாங்கன்னா, பாஸ்டர்ஸ்ட்டை கேட்குறாங்க, வேதாகமத்தில் மேல் உள்ளவர்களிடத்தில் கேட்குறாங்க, மனிதரிடத்தில் போய் கேட்குறாங்க. எனக்கு சோர்வாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப முடியலை, எனக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க. ஆனால் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அதை முன்வைப்பதல்ல, அவர்கள் அதை முன் வைக்கவே இல்லை என்பதுதான் இங்கு குறைவாக இருக்கிறது. எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது. சிலருடைய காரியங்கள் இங்கு குற்றம் சொல்லும் வகையில் உள்ளது. ஜெயம் தேவனிடத்தில் வருகிறது. அதை தேவனிடத்தில் தேட வேண்டுமே தவிர ஊழியர்களிடத்தில் அல்ல. ஊழியர்கள்னா யாருன்னு கேட்டால் டிரைவர்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா டிரைவர்ஸ். வேதாகமத்தை அறிந்து வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து தேவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு டிரைவர்ஸ். எனவே அவர்கள் அதற்கான பணியை சரிவர செய்கிறார்கள். ஆனால் சபையாராகிய நாம் என்ன செய்கிறோம் என்றால் மிஸ்யூஸ் பண்ணுறோம், அந்த காரியத்தை மிஸ்யூஸ் பண்ணுறோம். இந்த ஜெயம் யாரிடத்தில் கிடைக்குதுன்னு பார்த்தா தேவனிடத்தில் இருந்து தான் கிடைக்கிறதே தவிர மனிதர்களிடத்தில் அல்ல. அதை மனிதர்களிடத்தில் தேடினால் இறுதி வரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம்மிடத்தில் வந்து சேராது. சரி, 3வது விஷயத்தை பார்ப்போம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தா விசுவாசம். இந்த விசுவாசம் எங்கே இருக்கணும்? தேவன் மீது இருக்கணும்.
கண்களை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதே விசுவாசமாக இருக்கிறது. கண்ணால் காணும் காரியங்களை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நம்புவதே விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் தங்கள் சுய இன்பத்திற்காக, சுய நலனிற்காக இந்த விசுவாசத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விசுவாசத்தை தவறான முறையில் பயன்படுத்த, தவறானவர்கள் மீது கொண்ட விசுவாசம். நாம் பேசுவது தேவன் மீது கொண்ட விசுவாசத்தை, ஆனால் உலக காரியத்தில் நடப்பதோ மனிதர்கள் மீது கொண்ட விசுவாசம். 1 யோவான் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. தேவனாலே பிறக்கிறது. எது தேவனால் பிறக்குது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமாம். தேவனால் பிறப்பது, நாம் எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள் தானே. நாம் செய்யும் காரியங்களும் அவரால் உண்டான காரியங்களாக இருக்க வேண்டும். அவரால் உண்டான காரியம்னா அவரே வந்து செஞ்சு தரணுமா? அப்படி அல்ல. அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் விதமான காரியங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வசனங்கள் இருக்க வேண்டும். வசனத்தோடு ஒட்ட விஷயங்களையே நாம் செய்ய வேண்டுமே தவிர வசனத்திற்கு புறம்பான காரியங்களை அல்ல. இந்த வேத வசனத்தில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அவன் வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்னும் அநேக கூற்றுகள் எழுதப்பட்டுள்ளது. எனவே நாம் வாழ்வில் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் அவரால் பிறந்த காரியங்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையால் பிறந்த காரியங்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தால் பிறந்த காரியங்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் அவருக்கு உடையவர்களாக இருக்கிறோம், அவருக்கு உரித்தானவர்களாக இருக்கிறோம், அவருடைய உடைமைகளுக்கு உரித்தானவர்களாக இருக்கிறோம். எனவே தேவனுடைய வசனத்தின் வாயிலாக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் அமைதல் அவசியமாக இருக்கிற. இந்த 1 யோவான் 5:4 மீண்டும் ஒருமுறை கூட வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. எனவே நம்முடைய விசுவாசம் தான் இந்த ஜெயத்தை நம்மிடத்தில் கொண்டு வருகிறது. எனவே விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மீதல்ல, தேவன் மீதான விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது இந்த அநேக காரியங்களும் நம்மை வந்து அடைகிறது. எனவே ஒரு 3 நபர்களை குறித்து பார்த்தோம் அல்லவா? தீமைக்குண்டான 3 நபர்கள்: ஆசை, சோர்வு, சந்தேகம். இந்த 3 காரியங்கள் என்பது கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. இந்த 3 விளைவுகள் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. அவ்வாறு கிறிஸ்தவனுக்குள்ளாக இந்த 3 காரியங்கள் வருகிறது என்றால் அவன் தேவனை விட்டு பின் செல்லுகிறான் என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம். எனவே எப்பொழுது ஆசை வருதோ அப்பொழுதுவே சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் தேவனுடைய மார்க்கத்தில் தான் போகிறேனா, மார்க்கம் தாண்டி போகிறேனான்னு. எப்பொழுது சோர்வு வருதோ எழும்பி ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். அப்படி தானே? தூக்கம் வந்துச்சுன்னா, சோர்வு வந்துச்சுன்னா முகத்தை கழுவிடணும். அப்படி இல்லை. சோர்வு எதனால் வருகிறது? தேவன் மீது கொண்ட பற்று குறையும் பொழுது மனிதனுக்குள்ளாக சோர்வானது தோன்றுகிறது. எனவே இந்த ஆசை, சோர்வு, 3வது மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மிகவும் மோசமான ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் எழ எழ நாம் தேவனை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறோம். இந்த 3ஐயும் என்றுமே நமக்குள்ளாக நாம் வரவிடக்கூடாது. அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நாம் முழுமையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். இதையும் தாண்டி போனால் இன்னும் ஒரு காரியம் கூட இருக்குது. அதை நான் சொல்லி நிறைவுபடுத்த விரும்புகிறேன். ஜெயம் கொண்டு எழும்புதல். ஜெயம் கொண்டு எழும்புதல் என்றால் என்ன? ஜெயம் கொண்டு எழும்புதல். இந்த ஜெயம் கிடைத்த பின்பு சும்மா உட்கார்ந்திருப்பது ஜெயம் அல்ல. புரிகிறதா? நல்லா பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு ஜெயம் கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு சும்மா இருக்க? ஜெயம் கிடைத்த நபரால் எவ்வாறு சும்மா இருக்க முடியும்? இனிமேல் அந்த சும்மா இருப்பது ஜெயம் அல்ல. அந்த ஜெயத்தை உங்கள் செயலில் காட்ட வேண்டும். அதுவே எழும்புதல் தான். ஜெயம் கொண்டு எழும்புதல். ஜெயம் கிடச்சிட்டு நான் ஆனால் சும்மா தான் இருப்பேன், எழும்பி எந்த விஷயமும் செய்ய மாட்டேன். என்னுடைய தேவனை குறித்தான வசனங்களை யார் கூடயும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், வசனங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டேன், வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜெயத்தோடு கூட சபைக்கு வருவேன், ஜெயத்தோடு கூட வீட்டுக்கு போவேன். அது அல்ல, பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜெயம் கொண்டு எழும்புதல். இதன் கீழாக சில வசனங்களை நான் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பலவீனத்திலிருந்து எழும்புதல். பலவீனத்திலிருந்து எழும்புதல். உங்கள் பலவீனங்கள் உங்களை வரையறுக்க வேண்டாம். உங்களை தளர்வுடைய செய்யும் எந்த பழக்கமோ அல்லது சோர்வோ இருக்கிறதோ அதிலிருந்து பலனடைந்து எழும்புங்கள் என்பதே
ஆகும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என் தேவனால் எல்லா காரியங்களையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்னை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார், என்னை உலக காரியத்திலிருந்து பிரித்தெடுத்தார், புறம்பே போன என் கையை பிடிச்சி முன்னாடி கொண்டு வந்தார். ஆனால் நான் இங்கே வந்து அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்வேன், தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொண்டு வீட்டுக்கு போவேன், படுத்து தூங்குவேன். அப்படியா? அப்படி அல்ல. அவர் நம்மை குப்பையிலிருந்து தேடி எடுத்துக்கொண்டவர், குப்பையிலிருந்து நம்மை மாணிக்கமாக உயர்த்தியவர். நாம் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் என்ன தேவன் இந்த நிலைமைக்கு கொண்டு போவார்னு. அப்படிப்பட்ட ஜெயத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா அதை அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்துல நிற்பேன் நான் சிந்திச்சு பார்க்கல. நான் இப்படி ஸ்டேஜில் இருந்து மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பேன் நான் யோசித்து பார்க்கல. தேவனுடைய வார்த்தைகளை இத்தனை பேருக்கு என்னால் கற்றுக்கொள்ள முடியும்னு நான் நம்பலை. ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார், அநேக விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்கான வழியை அமைத்து தந்தார். இன்று அதை அநேகருக்கு போதிக்க ஏற்ற ஒரு இடத்தை ஏற்படுத்தி தந்தார். ஸோ பாருங்கள், அவர் எப்படி அந்த விஷயத்தை பிரித்து வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொருக்கும் இவனுக்கு ஃபஸ்ட்டு எதை கொடுக்கணும், அதுக்கப்புறம் எதை கொடுக்கணும், மூணாவது இவனை எந்த விஷயத்தை செய்ய வைக்கணும்னு அவர் தேர்ந்தெடுத்து செய்கிறாரு. எல்லார் வாழ்க்கையிலும் இவ்வாறு ஒரு பகுதி உண்டு. நாம் அந்த பகுதியை விட்டு பின்னே செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனங்களை இறுக்கமாக கை கொள்ள வேண்டும். அவர் நமக்காக எந்த காரியத்தை வச்சிருக்கிறாரோ அது நம்ம வந்து சேரணும்னா நாம் வசனத்தை கை கொள்ளணும். முதலாவது வேதாகம் தேவன் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அநேகரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சது போல எல்லாருக்கும் ஒரு வாழ்வை வச்சிருப்பார். நாம் அதை விட்டு விலகிய கிறிஸ்தவர்களாக இருந்துவிடக் கூடாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் ஏற்படுத்திய அந்த மார்க்கம், அதாவது அந்த வழி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பயத்திலிருந்து எழும்புதல். பயத்திலிருந்து எழும்புதல். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய கவலைன்னு சொல்லலாம். மனிதர்களுக்கு பயப்படுதல், தோல்விக்கு பயப்படுதல், இந்த இரண்டு காரியங்களினால கிறிஸ்துவுக்குள்ளாக வரமாட்டாங்க. ஒன்று மனிதர்களுக்கு மீது கொண்டான ஒரு பயம், இன்னொன்று தோல்வியின் மீது கொண்டதான ஒரு பயம். நான் சபைக்கே போயிட்டு இருக்கிறேன், நான் சண்டே வேலைக்கு போகல, வேலையை விட்டு நான் சபைக்கு போகிறேன், எனக்கு ஊழியம், அதாவது எனக்கு ஊதியம் கிடைக்காதோ. நபர்கள் மீது கொண்டதான பயம். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நான் பைபிள் எடுத்துகிட்டு போகிறேனே என்ன தப்பாக நினச்சிருவாங்களோ. இல்லை, தப்பாக நினைக்க எதுவுமே இல்லை. நீங்கள் கண்களால் பார்ப்பதுண்டு, வேதாகமத்தை பைகளில் மறைத்து கொண்டு வருவது இன்றைய நாளடைவிலும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் வேதாகமத்தை எல்லாரும் முன்னாடி கொண்டு போகும்போது அவங்க என்ன அசிங்கமாக நினச்சிருவாங்களோ, என்னை வெக்கப்பட வச்சுருவாங்களோ, இப்படி ஒரு விஷயம் உண்டு. பயம், மனிதர்கள் மீது கொண்டான பயம். நம்மை வழிநடத்தும் தேவன் மீது இல்லாத பயம் இன்று மனிதர்கள் மீது வருகிறது. ஏனென்றால் வசனத்தின் ஆழத்தை முழுவதுமாக அறியாதது அதற்கு காரணமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கு. நம்ம உணர்றோமா? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நம் தேவனை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு பயந்து இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தேவனை பற்றி பின்னோக்கி சென்று நம்முடைய புத்தியை நாம் பயன்படுத்தாமல் உலக காரியத்திற்கு உரித்தவர்களுடைய புத்தியையே நாம் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இன்று நடந்து வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்குன்னு ஒரு புத்தியை தந்திருக்கிறாரு, அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தந்திருக்கிறாரு. அதையும் தாண்டி போனால் வேதாகமத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அங்கே அநேக காரியங்களுக்கும் பதில் இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மூடி பைக்குள்ளே வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்குறது, ஏற்ற வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்குறது. அவன் என்ன சொல்லுவான்? தேவையில்லாத விஷயத்தை தான் சொல்லுவான். அவை அனைத்தையும் மூளைக்குள்ளாக போட்டுக்கொண்டு தேவனை விட்டு பின்னாடி போகிறது. அவன் சொல்லுவான், இந்த கோயிலுக்கு வாமா, இங்கே ஒரு தேங்காவை உடை, உனக்கு நல்லது நடக்கும். அங்கே போய் தேங்காவை உடைக்கிறது. அந்த பள்ளிக்கு போனீங்கன்னா
அவங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லுவாங்க, ஃப்யூச்சரை குறித்து சொல்லுவாங்க. இப்படி மனிதர்கள் இல்லாத காரியத்திற்கு உள்ளாக தங்களுடைய சிந்தையை செலுத்தி கொண்டு அவன் சொன்னான், இவன் சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை விட்டு பின்னே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவன் எங்கே இருக்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறாருங்கிறதே மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது காரியத்திற்கு உள்ளாக போவோம். ஊழியத்திற்காக எழும்புதல். ஊழியத்திற்காக எழும்புதல். ஜெயம் என்பது தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டும் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நீங்கள் உழைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களை சுற்றியுள்ள உலக ரட்சிப்பிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். ரட்சிப்பிற்காக காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுறோம், இந்த ஜெபம் பயனுள்ள ஜெபமா, உண்மையான ஜெபமாக இருந்துன்னா அதற்கான பதில் வரும். அதற்கு என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, சுவிட்ச் போட்டோன்னே லைட் எறிகிறது போல இல்லை. அது பயனுள்ள ஜெபமாக இருப்பின் அதற்கான நேரத்தை அது எடுத்துக்கொள்ளும். அதற்காக காத்திருக்க வேண்டும். எனவே இந்த பரலோக ராஜ்யம் என்பது நமக்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நமக்காக வடிவமைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு நாம் சென்று சேர வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தோடு கூட அவரை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றி நாம் முன் செல்லும் பொழுது நமக்கும் அங்கு ஒரு இடம் கட்டாயம் கிடைக்கும். அவ்வாறு இடம் வேண்டுமென்றால் பொறுமையோடு கூட வேதத்தை நாம் பின்பற்ற வேண்டும். வேதத்தை பின்பற்றும் பொழுது நமக்கான அங்கீகாரம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். தேவன் யாரையும் மறக்கக்கூடிய தேவன் அல்ல, யாரையும் கைவிடக்கூடிய தேவனும் அல்ல. அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிந்து புரிந்து வைத்துள்ளார். எனவேதான் இவ்விடத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இந்த நாளில் நம்மை ஒன்று சேர்த்துள்ளார். அநேகர் தங்களுடைய விடுமுறையை சந்தோஷமாக கழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் இவ்விடத்தில் கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை, இந்த முதலாவது வாரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தருணத்தை நமக்கு தேவன் அமைத்து தந்துள்ளார் என்றால் அவர் நம்மீது கொண்ட அன்பின் விளைவாகத்தான் இருக்கும். எனவே யாரும் நினைத்து விட வேண்டாம், என்னை தேவன் மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார், அவர் எனக்கு எந்த ஒரு பயனும் தரல, எந்த ஒரு சந்தோஷமான காரியங்களையும் அவர் எனக்கு ஏற்படுத்தி தரவில்லை என்று. ஒவ்வொன்றிற்கும் ஏற்ற காலத்தை அவர் முன்னோக்கியே எழுதி வைத்துள்ளார். அதற்கான நேரம் வரும் வரை நாம் வேதாகமத்தை கை கொண்டவர்களாக, வசனத்தை கை கொண்டவர்களாக, பிதாவினுடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக காத்திருக்க வேண்டும். எவ்வாறு மணவாளனுக்காக கன்னிகைகள் காத்திருந்தார்களோ அதுபோல நாமும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்க வேண்டும். சோர்வு தாக்கத்தான் செய்யும், அதிலிருந்து நாம் முன்னேறி வெளிவர வேண்டும். அந்த சோர்வுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்து விடக்கூடாது. சோர்வையும் தாண்டி, துன்பங்களையும் தாண்டி, ஆசைகளையும் தாண்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காக கை கொண்ட பிள்ளைகள் மாத்திரமே தேவன் நமக்காக உண்டு பண்ணின அந்த பரலோக ராஜ்யத்தை சென்று சேர முடியும். எனவே வேதத்தில் நாம் உறுதியாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் நமக்காக ஆசீர்வதித்து தருவார். மகிமையின் நம்பிக்கையை மாறிடாத இயேசுவையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டே இந்த பாடலை நாம் பாடி மேம்படுத்தோம். மகிமையின் நம்பிக்கையை மாறிடாத
கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே வசனம் ஏந்திக் கொண்டேன்